கலகலன்னு இருந்தீங்க, இப்ப என்னமோ வருத்தமா இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லையா, எனக்கு இந்த தொழிலை தவிர வேற ஒன்றும் எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கல. எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அதுனா உசுறு. எங்ககிட்ட முனுசுன்னு ஒருத்தன் வேலை பார்த்தேன். அவன் என் தங்கச்சி மனசை கெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரே பொண்ணுங்கிறனால பாதி சொத்து அது பேரில் எழுதி வச்சான். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லையே பணத்துக்கு ஆசைப்பட்டு அடித்து தூக்கில் ஏற்றிட்டாங்க. அது பத்தாதுன்னு வெளியில் பூரா என் தங்கச்சி வேற ஒருத்தனோட கள்ளத்தொடர்பு வச்சுருந்ததாகவும் அதை இவன் கண்டிச்சதுக்கு தற்கொலை பண்ணிக்கிடுச்சுன்னு பொருளையை கிளப்பிவிட்டேன். அதை கேட்ட வருத்தத்திலே எங்கள் அப்பனும் செத்துட்டார். வெறி வந்தனா அவன் வீட்டுக்கு போய் கை கிடைச்ச முழுசு ஆளுகளையும் அவங்க அண்ணனையும் வெட்டிட்டேன். ஆனால் அவன் மட்டும் அன்னைக்கு தப்பிச்சிட்டான். விட்னஸ் ஸ்ட்ராங்காக இருந்தனால எனக்கு தண்டனை ஆயிடுச்சு. முழுசு இப்போ நல்லா தான் இருக்கேன். அவனை காலி பண்ணிட்டா போதும், என் மீதி வாழ்க்கையை நான் நிம்மதியாக கழிச்சிடுவேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நீ பாட்டுக்கு ரவி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வந்துட்ட. எப்பவும் என்ன அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ அவசரப்பட்ட. ரவி கிட்ட இல்லாத ஆளா அவன் நம்மள செய்ய சொல்றான்? அப்படின்னா அவன் நம்மளை அவ்வளோ நம்புறான்னு அர்த்தம். பார்த்து பாருமா, நம்ம ஏற்கனவே பட்டுட்டோம். அந்த கனவு மாதிரி காரியத்துக்காக செய்ய சொல்லிட்டு கலட்டி விடாம நம்மளை காப்பாத்திட்டு நம்மகிட்ட உதவி கேட்குறான் பாத்தியா? அதுலேயே அவன் தராதரன் தெரிய வேணா. காசி முனுசுக்கு லைனை போடுறான். வேற இடம் கிடைக்கிறீங்க உங்களுக்கு? இங்கே வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு நீங்க என்ன இங்கே வந்துட்டு வீட்லயே போயிருந்துருக்கலாம்ல. பொம்பளை ஆளுலாம் இங்க இருக்காங்கல்ல. ஏய், மயானத்துக்கு போனோம், சீக்கிரம் வாங்கடா. வந்துடுறேன்.
நீங்க போயிட்டு இருங்கடா. ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். மிரட்டிட்டீங்க. நானே எதிர்பார்க்கல. என் ஆயுசுக்கு உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்.